Praise the Lord. Praise. Hallelujah. Hallelujah. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ in this morning. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் இந்த காலை வேளையிலே நான் வரவேற்கிறேன். And it's a great privilege for me to stand before you all. இது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக உங்களுக்கு முன்பாக நான் இருக்கிறது ஒரு பாக்கியமாய் கருதுகிறேன். Therefore, I would like to give thanks to Lord firstly and நான் முதலாவது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். and secondly to the concerned authorities. Secondly to concerned authorities. நான் இரண்டாவது அந்த எனக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். Our dear sir, Director Sunny Abraham. அருமையான போதகர் சன்னி அப்ரஹாம் ஐயா அவர்களுக்கும் and all the teachers and all the pastors of this church. எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் எல்லா போதகர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். And that they given me this chance to exhort from this psalm. அவர்கள் எனக்கு இந்த சங்கீதத்தை விரிவாக்கும்படிக்காக இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். So as our brother and all of us we have read this psalm. நாம் ஏற்கனவே இந்த சங்கீதத்தினுடைய இந்த வசனங்களை நாம் வாசித்தோம். So this is the theme the theme of this psalm is give thanks to the Lord for he is good. நாம் இந்த சங்கீதத்தினுடைய ஒரு தலைப்பு முகாந்திரம் என்னவென்று சொன்னால் நாம் கர்த்தரிடத்திற்கு திரும்புவோம் அவர் நல்லவராய் இருக்கிறார். And the context here comes from and the context is இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நீங்கள் கவனித்தீர்களானால் the Moses chose some leaders. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில தலைவர்களை நியமித்தார். And he sent them to survey the land of Canaan. அவர் இப்படியாக சொன்னார், நாம் கானான் தேசத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும். And when they came back by surveying the land of Canaan, அவர்கள் இந்த கானான் தேசத்தை சுதந்தரித்த போதோ the two of them they brought good news about the land of Canaan. அந்த தேசத்திலே பல நன்மையான காரியங்கள் காணப்பட்டது. And but the rest of them, ஆனால் இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால் they brought all the negative things. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் வந்தபோது எல்லா மாறுபாடான காரியங்களை செய்ய தொடங்கினார்கள். This psalm is all about the lament, the community lament. இந்த சங்கீதம் 106 ஒரு புலம்பலாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. So here the psalmist writes here, இந்த சங்கீதம் எப்படியாக சொல்லுகிறது? as we read that from verses 25 to 27, நாம் 25 முதல் 27 வரை உள்ள வசனங்களை கவனித்து பார்க்கும்போது the people they murmured against God. அங்கு தேவனுக்கு விரோதமாக ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், எதிர்த்து நின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Because of the news that the negative news brought by the people, ஏனென்று சொன்னால் ஜனங்கள் அங்கு மாறுபாடானவைகளை தெரிந்து கொண்டதினாலே and they start to see all the negative perspective of that land. அவர்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை பாராமல் அவர்கள் மாறுபாடானவைகளை பார்த்து தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாய் இருந்தார்கள். And the owning of the land was seeming impossible. ஏனென்று சொன்னால் அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கிறது அவர்களால் முடியாத காரியமாக இருந்தது. So the people of Israel they murmured against God. அவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். And they start to say to Moses, அவர்கள் மோசேயை பார்த்து இப்படியாக சொன்னார்கள், why you have and our God have brought us here? ஏன் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்? Because they were hearing the negative things about that land. ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த கானான் தேசத்தை குறித்து பல மாறுபாடான காரியங்களை கேட்டுக்கொண்டு அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். As we read the following verses of this psalm, இந்த சங்கீதத்தினுடைய இந்த முகாந்தரத்தை நாம் பார்க்கும்போது it is all about they are provoking God, they are going against God. The people of Israel they are going against God. இந்த சங்கீதம் முழுவதுமாய் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாக கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். And those who or one who speaks against God he did sin. அவர்கள் யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக பேசினார்களோ அவர்கள் எல்லாம் பாவம் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். They were speaking against God. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி, in other term we can say that they were sinning against God. அவர்கள் அங்கு தேவனுக்கு விரோதமான பாவங்களை துணிகரமாய் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். So verses 25 to 27 says, because of their sin God overthrew them in the wilderness. இந்த 25 முதல் 27வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அவர்களுடைய பாவங்களினாலே
அங்கு அவர்கள் அந்த வனாந்தரத்திலே அழிய காரணமாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். They despised the land and they speak against God. அவர்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவர்கள் புறக்கணித்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். They are supposed to obey the word of God, that go into that land which I am going to give. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரை பின்பற்றி நடந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் அந்த தேசத்தினுடைய நன்மைகளை சுதந்திரிக்கிறதற்கு காரணமாயிருக்கும். But the people, they did not believe in the Lord's words. ஆனால் இந்த ஜனங்களோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படவில்லை. They despised the voice of the Lord and they despised the order of the Lord. அவர்கள் தேவனுடைய சத்தத்தையும் தேவனுடைய கட்டளைகளையும் அவர்கள் அசட்டை பண்ணினவர்களாய் காணப்பட்டார்கள். And we can see that God raised his hand இங்கு நாம் பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய கரங்களை உயர்த்தினார். and he had the oath against them. ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாகவே தம்முடைய கரங்களை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். And he sent from verses 28 to 31st we can see, because of their sin God sent plague. ஏனென்று சொன்னால் 28 முதல் 31 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது அவர்கள் என்னென்ன பாவங்களை செய்தார்கள் என்பதை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. They were continuing to do the sin against God. They were rebelling against God. அவர்கள் மறுபடியுமாக தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். So because of their sin God sent the plagues. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அந்த பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு விரோதமாய் இருந்தார். Verses 32 and 33 it says that because of their sin God disciplined Moses. அவர்கள் 32 முதல் சில வசனங்களை நாம் பார்க்கும்போது அவர்களுடைய கோபத்தின் நிமித்தமாகி பொல்லாப்பு வந்தது என்று அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள், அது நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். In verses 34 to 39 it says, வசனம் 34 முதல் 39 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது because of their sin the land was polluted. ஏனென்று சொன்னால் அவர்கள் அவர்கள் செய்த பாவத்தினுடைய ஒரு காரியமாக அவர்கள் தங்களுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் கூட பிசாசுகளுக்கு பலி செலுத்தினார்கள். And verses 40 and 43 says, வசனம் 40 முதல் 43 வரை நாம் பார்க்கும்போது because of their sin அவர்களுடைய பாவத்தினாலே God delivered them into the hands of the enemies. ஆனால் அவர்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களை எதிரிகளுடைய கையிலிருந்து விடுவித்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். Here we need to understand one thing. நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். And that is, அதாவது because of they were going against God, they were rebelling against God. அவர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய சமூகத்திற்கு விரோதமாகவும் செயல்பட்ட போது God sent plagues. கர்த்தர் அவர்களுக்கு வாதைகளை அனுப்பினார். He disciplined the Moses. அவர்களுக்கு மோசேயின் மூலமாக சில கடிந்து கொள்ளுதலை அவர்களுக்கு கொடுத்தார். And the land was polluted. அவர்கள் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள். And the people of Israel, what they were facing, the problems they were facing, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்ன பிரச்சனைகளை அந்த இடத்துல சந்தித்தார்களோ they were delivered into the hands of the enemies. ஆனால் எதிரிகள் மத்தியில் இருந்து அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களை விடுவித்தார். Even though all these things were happening in the lives of the people of Israel, இது எல்லாம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்தது. but God was still faithful to them. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை உள்ளவராக இருந்து அவர்களை தூக்கி எடுத்தார். As we see the verses 44 to 46, நாம் 44 முதல் 46 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது God heard their affliction. கர்த்தர் அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை கண்ணோக்கினார். because of his mercy. ஏனென்று சொன்னால் அவர் கிருபை நிமித்தம் அவர்களை விடுவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. So this is a psalm that speaks about God's goodness. இதுதான் சங்கீதம். இந்த சங்கீதம் சொல்லுகிறது தேவனுடைய நன்மைகளை குறித்து இந்த சங்கீதம் விளக்குகிறதா இருக்கிறது. God's great mercy upon the people of Israel. தேவன் கிருபையும் நன்மையும் நிறைந்தவராய் தம்முடைய ஜனத்திற்கு காணப்படுகிறார். And the one thing we need to understand here, நாம் இந்த சங்கீதத்தின் மூலமாக ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். The theme of this psalm is to give thanks to the Lord or praise the Lord because he is good and just. நாம் தேவனிடத்திற்கு திரும்புவோம் ஏனென்று சொன்னால் அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே இருக்கிறார். In verses 47 to 48 it says,
இந்த சங்கீதத்தினுடைய 47 48 வசனங்கள் சொல்லுகிறது, the people they prayed to God. The people they prayed to God இந்த ஜனங்கள் உம்மை துதித்து மேன்மை பாராட்டும்படி and praising God for His great mercy. ஏனெனில் அவருடைய கிருபையை என்றென்றைக்கும் அவர்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். When the people of Israel they were in their sin, they were sent many things and they were going against God. அவர்கள் ஒரு சூழ்நிலைகளிலே தேவனுக்கு விரோதமாக தேவனுக்கு எதிரடையான பாவங்களை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். In that situation they cried out unto the Lord. ஆனால் அவர்கள் அந்த சூழ்நிலைகளில் இருந்து தேவனிடத்திற்கு திரும்பும்போது and God heard their affliction தேவன் அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டார். because of His great mercy and His grace. ஏனென்று சொன்னால் அவர் கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறார். So in this morning, இந்த காலை வேளையிலே so the implication for is that நம்முடைய தேவனை குறித்து நாம் சொல்லுகிறது, the Psalm 106, இந்த சங்கீதம் 106வது சங்கீதம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, கற்றுத் தருகிறது. in Hebrew we can see it starts with the word hallelujah. இந்த இப்ரு வேதாகமத்தில் இந்த ஒரு அந்த கடைசியாக அது அல்லேலூயா என்று அது முடிகிறது நாம் பார்க்கிறோம். and also it ends with the word hallelujah. இந்த ஹல்லேலூயா என்பதற்கு நாம் தேவனுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. and the meaning of hallelujah, all of you knows, the meaning of hallelujah is praise the Lord. இந்த அல்லேலூயா என்பதற்கு அர்த்தம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் துதிப்போம் என்பதாக இருக்கிறது. even though this psalm is all about the lamentation of the community, இந்த சங்கீதம் 106 ஜனங்களுடைய ஒரு புலம்பலை குறிக்கிறதா இருக்கிறது. அவர்கள் வேதனைப்படுகிற வேளையிலே அவர்கள் புலம்பி பாடின ஒரு சங்கீதமா இருக்கிறது. still then this psalm starts with and ends with the word hallelujah. ஆனால் அதை முடியும் போது இப்படியாக சொல்லுகிறது, அல்லேலூயா என்பதாக அது முடிக்கிறது நாம் பார்க்கிறோம். praise the Lord. Praise the Lord. So from this psalm we can understand that இந்த சங்கீதம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது, we should be thankful to God. நாம் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். as this psalm says, give, O people of Israel, give thanks to the Lord, for He is good and He is just. இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நேரத்திலே அவர்கள் கடைசியாக ஆண்டவருக்கு புகழ்ச்சியையும் மகிமையும் செலுத்தி ஆண்டவரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். so we must give glory to the Lord, நாம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தும் போது not only for His goodness, அது அவருடைய நன்மை மாத்திரமல்ல, but for our confession, நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் அது பதில் தருகிறதா இருக்கிறது. our own weaknesses, நம்முடைய பலவீனங்களை அவர் மாற்றுகிறார். our own badness, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொந்தமாக எடுக்கிற காரியங்களை தீர்மானங்களாக இருக்கிறது. because ஏனென்று சொன்னால் when we are in tough situations, நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சங்கீதத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாமும் சில பல கடினமான சூழ்நிலைகளில் கடந்து போகிறோம். or we may go through many kinds of persecution or many kinds of struggles or sufferings. நாமும் அநேக சூழ்நிலைகளிலே பிரச்சனைகள் போராட்டங்களின் மத்தியிலே நாம் கடந்து போகிறோம். God is still there to help us. ஆனால் இந்த வேளையிலும் தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். as He helped the people of Israel, He did not despise them, but He helped them and He heard their prayers. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போதும் தேவன் அவர்களை தள்ளிவிடவில்லை, அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாகவே இருந்தார். likewise, அதே போலவே as Jesus Christ has come into this earth, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்ததினுடைய நோக்கம், He has shown His confession. அவர் நம்முடைய பாவங்களை நம்மிடத்திலிருந்து நீக்கும்படிக்காக, He has shown that we should confess our sins, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது and we should accept His gospel. நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கீகரிக்கும் போது, and making us to know and understanding that நாம் இயேசுவே மெய்யான தேவன் என்பதை விளங்கி கொண்டு பாவங்களை விட்டு விலகும்போது, in Jesus இயேசு கிறிஸ்துவானவர் we have eternal life. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். hallelujah, ஹல்லேலூயா, hallelujah. ஹல்லேலூயா. He is not going to leave. He is not going to leave us. He is not going to leave us, அவர் நம்மை விட்டு விலகுகிறது இல்லை. because He is the creator of all of us. ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். He has a purpose behind our lives. ஏனென்று சொன்னால்
நம்முடைய தேவனுக்கு நம்மை குறித்ததான ஒரு நோக்கமும் திட்டமும் இருக்கிறது. God has kept some particular purpose in all of your lives. சில நேரங்களில் சில விதமான சில சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து போனாலும் உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கமும் திட்டமும் இருக்கிறது. Many times we are saying that நான் அநேக நேரங்களில் நாம் எப்படியாக சொல்லுகிறோம், God don't see us, ஆண்டவர் எங்களை பார்க்கிறது இல்லை, God is not being with us, ஆண்டவர் எங்களோடு கூட தங்கி இருக்கிறது இல்லை. and many times we pray to God but the answer of the prayers are we are not getting. அநேக நேரங்களில் நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறது இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். Many times we are frustrated, many times we are discouraged. அநேக நேரங்களிலே இப்படியாக நாம் தேவனை குறித்து நாமும் முறுமுறுக்கிறவர்களாய் தேவனை புறக்கணிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். Many times we murmur against God, we go against God. நாம் அநேக நேரங்களிலே இப்படியாக தேவன் எங்களுடைய சத்தத்தை கேட்கிறதில்லை என்று தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறோம். But this psalm reminds us, ஆனால் இந்த சங்கீதம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்னவென்றால், we should give thanks to Lord in every situations. நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Because he is going to bless our lives if we overcome those situations by keeping faith upon him. அவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை துதிக்கும் போது எந்த சூழ்நிலைகளிலே நாம் கடந்து போனாலும் நம்மை விடுவிக்கவும் ரட்சிக்கவும் நமக்கு உதவி செய்யவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. So let us be thankful to God, let us praise the Lord as this psalm says. இந்த சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் நன்றி நிறைந்தவர்களாய் காணப்படுவோம், நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே மன்றாடுகிறவர்களாய் காணப்படுவோம். Because he is good. ஏனென்று சொன்னால் அவர் நல்லவராக இருக்கிறார். So God is good and all the time. Thank you so much.